குழுமி இருக்கிற விருதுநகர் மாவட்ட ஜோதிடர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட அன்பர்களுக்கும் என்னுடைய அதாவது ஜாதகம் பார்ப்பதுக்கு எளிய வழி ஒன்றே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நான் எளிய வழி, ஈஸியஸ்ட் வே அனலைஸ் பண்ணுவது எப்படி. இப்போ ஜோதிடத்தில் 9 கிரகங்கள் இருக்குது, 12 கட்டங்கள் இருக்குது. இந்த 9 கிரகம் 12 கட்டத்தை தவிர வேறு ஒன்றும் புதுசாக எவனும் சொல்ல போகிறது கிடையாது. என்ன இதுக்குள்ளே தான் எல்லா ஜோதிடரும் சொல்லிட்டு இருப்பான். நீ மட்டும் என்னையா சொல்ல வர அப்படின்னு என்னைய நினைப்பீங்க. நானும் அதை தான் சொல்ல போகிறேன். அதுவும் கொல்ல பட்டறையில் ஊசி வித்த கதையா இவ்வளோ ஜோதிடர்கள் மத்தியில் நான் ஜோதிட கருத்தை சொல்லியிருந்தேன்னு வச்சுங்க, சிரிப்பாக இருக்கும். ஆனாலும் என்னுடைய கருத்து என்னென்னா, ஒரு புராணங்களில் 9 நவகிரகங்கள் இருக்குது. இந்த 9 நவகிரகங்களில் புராண வரலாறு இருக்குது. இந்த புராண வரலாறை நல்லா படிச்சுக்கிங்க. இது தாங்க படிச்சுக்கன்னா. இப்போ சூரியன் இருக்கார், என்ன பண்ணார்? சூரியன் என்ன பண்ணார்? காலையில் ஒரு பொண்டாட்டியை கட்டினார், நைட்டில் ஒரு பொண்டாட்டியை கட்டினார். அந்த முதல் பொண்டாட்டியினுடைய மறு அம்சம் தான் நைட்டு பொண்டாட்டி. கரெக்டா? சாயாதேவி, உஷாதேவி எல்லாம் மறந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் சாயாதேவியினுடைய உஷாதேவியினுடைய எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் காப்பி தான் சாயாதேவி. அப்போ மனைவியை ஒரு பக்கமாக பார்க்காமல் இன்னொரு பக்கமாக பார்த்தார். அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் அந்த அம்மா குதிரையாக மாறினாங்க. இவரும் குதிரையாக மாறி அஸ்வினி பாலகுமாரர்களை பெற்றெடுத்தார்கள். அப்போது சூரியனுடைய வேலை என்ன? மனைவி ஒன்றா இருந்தாலும் அதை 2-3 பார்க்கக்கூடிய தகுதி அவருக்கு உண்டு. அப்போ சூரியன் டாமினேட்டட் பர்சன் யாராக இருந்தாலும் மனைவியை பல்வேறு கோணங்களில் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த ஒரு மனைவி ஒத்து உழைக்கவில்லை என்றால் அவர் பல மனைவிகளை தேடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவர் வேறு வழி இல்லை. இதுதான் நீங்கள் எந்த ஜாதகத்தில் ஒன்றாலும் அடிச்சு பாருங்க. இது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இது அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பிள்ளைகளை கவனிக்காமல் விட்டார், பிள்ளைகளுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனை கிரியேட் பண்ணாமல் விட்டார். அப்போ 5ஆம் இடத்துல அவர் அடிபடுறார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. பட் பிரகாசமாக தலைமை பதவி மேலே இடத்துல லீடர்ஷிப், ஒரு லீடர்கிட்ட போனால் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. அப்போது சூரியன் டாமினேட்டட் பர்சன் யாராக இருந்தாலும் இந்த சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சந்திரனை எடுத்துங்க, புராண வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சந்திரன் பாருங்க, என்ன பண்ணார்? சிவபெருமானுக்கே சகலப்படியாக மாறினார், அது வேற விஷயம். 27 பேரை கல்யாணம் பண்ணார். அதில் அவர் மைண்டு 2 பேர் மேலே தான் இருந்துச்சான், ரோகிணி, கிருத்திகா. ஆமாம், அதில் அதுக்குள்ளே அவங்க 27 பேருக்குள்ளே சண்டை நடக்குது. நான் என்ன கவனிக்கலைன்னு சொல்லிட்டு சேஷ்டா தேவி கோவப்பட்டுருந்தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சந்திரன் டாமினேட்டட் பர்சனுக்கு பல மனைவிகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்களுக்குள் சக்காலத்தி சண்டையும் உண்டு. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இதுக்காக இப்போ ஜாதகம் பார்த்த உடனே கேட்க வரவங்கிட்ட இப்படி சொல்லிடக்கூடாது. அவன் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னுவான். ஏன்னா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு. ஆனால் இருக்கும். இது மட்டும் இல்லை, 27 மட்டும் இல்லை, இதுக்கு மேலே வேற குரு துரோகி என்கின்ற ஒரு பட்ட பெயரும் சந்திரனுக்கு உண்டு. குரு துரோகி சாயாதேவியினுடைய கதையில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ குரு துரோகி என்கிற, அப்போ சந்திரன் டாமினேட்டட் பர்சன் யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் குரு துரோகி என்கின்ற பட்டப்பெயர் வரும், நிச்சயமாக வரும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சார் இல்லை சார், நாம் எடுத்த ஜாதக கணக்கை அப்படியே இவர் எடுத்துன்னு போய் குரு நாகராஜா சொல்லிட்டார் சார் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. இதுவும் காப்பி பேஸ்ட் நிறைய நடக்குது. அதுவும் சந்திரனுடைய வேலை தான், வேறு ஒன்றும் கிடையாது. செவ்வாய் எடுத்துங்க.
இல்லை இப்போ புராணம் வரல, நான் போய் இல்லை ப்ராக்டிக்கல் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன், நான் இல்லாத ஒன்றும் சொல்லலையே. புராண வரலாறு என்ன சொல்லுது? அங்காரகன் செவ்வாய், அங்காரகன் வந்து கல்யாணம் குழந்தைய பெற்றாங்க, பெற்ற உடனே தூக்கி போட்டாங்க. அப்போ பெற்றது ஒருத்தர், வளர்த்தது ஒருத்தர். அப்போ அங்காரகனுக்கு வந்து தாய்ப்பாசம் இல்லை. அதனால தான் மேஷலக்கணக்காரன் 4ஆம் இடத்துல வந்த உடனே நீச்சம் அடைகிறான். மேஷலக்கணத்துக்கு இது ஜென்ரல், அதுக்காக எல்லாருக்கும் இருக்கான்னு குரு பார்த்தா வீட்டோ பவர் உண்டு, அது புரிஞ்சுக்கணும் நீங்கள் மைண்டில். அப்போ அங்காரகன் வந்து தாய்ப்பாசம் இல்லாமல் வளர்ந்த குழந்தை. அதனால தான் யாரை பார்த்தாலும் கோபப்படுறதில்லை, பாசமாக இருக்கிறார். பாசம் மேஷலகணத்துக்கு இருக்கக்கூடிய பாசத்தை மாதிரி வேற வழக்கம் கிடையாது. துரியோதனன் மேஷலகணம் நண்பர்கிட்ட என்ன சொன்னார்? எடுக்கவா கோர்க்கவான்னார். அப்போ நண்பன் மேலே ஒருத்தர் மேலே வச்சுட்டோம்னா பாசம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக பாசம் வந்துடும். அந்த செவ்வாய் பாசம் தான் அது அருமையான பாசம், அந்த பாச உணர்வு உள்ளவன். அது மட்டுமல்ல, பெண்களையே பார்க்காமல் வளர்ந்ததனால் பார்த்த பெண்கள் அனைவரும் 7ஆம் பாவமாக கண்ணுக்கு தெரியும். அதான் பிரச்சனை. பெண்களையே பார்க்காமல் வளர்ந்ததனால் ஒரு பெண்ணுன்னு பார்த்தா அந்த பெண்ணை மனைவியாகத்தான் பார்க்க தோணுமே தவிர சகோதரியாகவோ மற்றவங்களாகவோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிலர் கேட்கலாம், சகோதரகாரகன் செவ்வாயாச்சே சார், நீங்கள் எப்படி சார் அது நினைக்கிறீங்கன்னு. சகோதரகாரகன் தான் அவனுக்கு வந்து டேஞ்சர். செவ்வாய்க்கு வந்து மேஷலக்கணக்காரனுக்கு பிரச்சனையே சகோதரனால தான் வரும், அது வேற விஷயம். ரைட்டு, ஓகே. அது புராணத்தில் பஞ்சபாண்டவர் கதையை பார்த்தீங்கன்னா புரியும், துரியோதனுக்கு தான். சரி, செவ்வாய் விட்டாச்சு. புதன் எடுத்துங்க. புதன் பாருங்க, கம்பேரிட்டிவ் டிகிரி பண்ணுவான் புதன் மட்டும். இவருக்கு பச்சை சட்டை நல்லா இருக்குது, இவருக்கு புளு சட்டை நல்லா இருக்குது. பச்சை விட புளு தான் பெஸ்ட்டு, புளு விட பச்சை தான் பெஸ்ட்டு. இந்த கம்பேரிசன் ஸ்டடி வந்து புதனுக்கு வரும். ஏன் வருது கம்பேரிசன் ஸ்டடி? அவனுக்கு ஏன் இது மாதிரி ஆச்சு? தன்னுடைய தகப்பன் ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டான், வேறொரு தகப்பன் கிட்ட வளர்ந்தான். அந்த தகப்பனும் அன்பை முழுக்க தரவில்லை, 2ஆம் கட்டானாக வளர்ந்தான். ஆனால் தான் அவன் 2ஆம் கட்டான். அப்போ புதன் வந்து அதிகமாக பேசுவான், செயல் திட்டம் ஒன்றும் இருக்காது, எக்ஸிக்யூஷன் கிடையாது, ஒன்லி பேச்சு மட்டும்தான் இருக்கும் புதனில். அப்போ நீங்கள் யாரை வேணாலும் பார்க்கலாம், புதன் டாமினேட்டட் பர்சன் பேசுறதுல கெட்டிக்காரன், நைட்டு முழுக்க பேசலாம், ஆனால் செயல் ஒன்றும் இல்லை. அப்போ அவன் பிறப்பிலே சந்தேகம் உள்ளவன். புதனுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிறப்பு ஜாதகத்திலே சந்தேகம் இருக்கும். நீங்கள் புதன் ஜாதகம் ஓரியன்ட் பர்சனை பார்த்தீங்கன்னாவே அவனுடைய லக்னம் மாற்றம் இருக்கான், லார்ஜி மாற்றம் இருக்கான், அவன் இங்கே பிறந்தான் அங்கே பிறந்தான் இருக்கான். இன்னும் டீப்பாக உள்ளே போனீங்கன்னா 4ஆம் பாவத்தில் சிக்கல் இருக்கும். சரி, அது போட்டோம் விட்டுங்க. அப்போ புதனுடைய பற்றி போடும். புதனுக்கு அடுத்து யார்? குரு. குரு பார்த்துங்க, குரு வந்து தியாக மனப்பான்மை உள்ளவர். சாப்பிடுவதை மட்டும்தான் தருவார் என்பதில்லை, எது கேட்டாலும் தருவார். அப்போ ஒரு தியாகி. அப்போ வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து தியாகம் பண்ணுவார். அப்போ எந்த குருவாது, ஜோதிடத்தில் கூட எடுத்துங்க, எந்த குருவாது சிஷ்யர்கிட்ட துரோகம் அடைஞ்ச நிகழ்ச்சி உண்டா? குருன்னு வந்தாவே சிஷ்யர் ஏமாத்துவான்னு அர்த்தமாகுது. ஸோ அது வந்து தியாக மனப்பான்மை, சாக்ரிஃபிகேஷன் வந்து குருவுக்கு உண்டு. இன்னும் டீப்பாக அது சாயாதேவியினுடைய இதில் மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற நிகழ்ச்சி குருவுக்கு தான் உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. அப்போது 2 பேரும் ஒன்றா மறப்போம் மன்னிப்போம் குருவால் மட்டும்தான் முடியுமே தவிர மற்றங்களால் முடியவே முடியாது. சுக்கிரன் அடுத்து. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதை வச்சுக்கின்னு மைண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா புரியும். சுக்கிரன் வந்து நல்லா இருப்பான், சிறப்பாக இருப்பான், செய்யக்கூடிய வேலை ஃபினிஷிங் ஒர்க்கு சூப்பராக இருக்கும், டெக்கரேட்டிவாக இருக்கும். ஆனால் தான தர்மங்களில் கொஞ்சம் பிரச்சனையை தருவான். கண்டிப்பாக தான தர்மம் செய்வதிலே ப்ராப்ளம் இருக்கும். சுக்கிரன் ஓரியன்ட் பர்சன் யாராக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். அப்போ அவன் தான தர்மத்தை செய்ய ஆரம்பித்து விட்டால்
கண்டிப்பாக அவனை மாதிரி ஒரு உயர்ந்தவன் வேறு யாரும் இல்லை. அப்போ ஏன் என்றால் தானத்தை ஏன் தடுத்தார்? தானம் மகாபலிக்கு வந்து தானம் கொடுக்கும்போது தடுத்தார். இதெல்லாம் புராண வரலாறு நீங்கள் ரீகால் பண்ணிக்கணும். அப்போ சுக்கிரன் ஓரியன்டட் பர்சன் தானத்தை தடுப்பதற்கு வாய்ப்புண்டு. அதனால தான் கணவன் வந்து யாருக்காவது பணம் தரும்போது மனைவிக்கு தெரியாமல் கொடுக்கணும். பொண்டாட்டி எதிர்க்கு கொடுத்துட்டிங்கன்னா பொண்டாட்டி தடுத்துருவார். அண்ணனுக்கு கொடுத்தாலும் சரி, தம்பிக்கு கொடுத்தாலும் சரி, நண்பருக்கு கொடுத்தாலும் சரி, ஈவன் ஏன் கோவிலுக்கு நன்கொடை கொடுத்தா கூட சரி, மனைவிக்கு தெரியாமல் கொடுப்பது தான் தர்மம். மனைவி என்கின்ற சுக்கிரன் வந்து நம்மை தடுத்து விடும். நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. அப்போ சுக்கிரன் வந்து இது மாதிரி. சனி எடுத்துங்க, பிறக்கிறதுலேருந்தே சண்டை, இளம் வயதிலே ஃபுல்லாக வாழ்க்கையில் வேதனை, அண்ணதம்பிங்களுக்குள்ள சண்டை, சகோதர வெறுப்பு, அப்பா மேலே வெறுப்பு, இதெல்லாம் வந்து என்ன ஆகுனா நம்மளால் ஒரு இயலாமை என்கிற இயலாமை இல்லை, ஒரு வெறுப்பு சலிப்பு லைஃபு. அப்போ சனி ஓரியன்ட் பர்சனுக்கு வெறுப்பு சலிப்பு வந்து இயற்கையாக இருக்கும். அதே நேரத்தில் சனி ஓரியன்ட் பர்சன் நம்பி கழுத்தாக இருக்கக்கூடியவன் யாருடானா சனி தான். சனி ஓரியன்ட் பர்சன் நம்பி கழுத்தாக இருப்பான், சமயத்தில் கொடுப்பான். அது எப்போன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரைட்டு. அடுத்து ராகு எடுத்துங்க. ராகு யார்? போகக்காரகன். போகத்தை உச்ச ஸ்தாபியில் கொடுப்பார், பயங்கரமாக கொடுப்பார், அதிக பயங்கரமாக கொடுப்பார். கொடுத்து ஒன்றுமே இல்லையே இதில் அப்படின்னு முடிப்பார். அதான் பெரிய அவருடைய முடிவு. ஒன்றுமே இல்லையே அப்படி என்னென்னவோ சாப்பிடுவார். அதாவது எல்லாத்தையும் போகாத இது லக்ஸுரியஸ், அனைத்து லக்ஸுரியஸ்லேயும் உள்ளே இருப்பார். கடைசியில் லக்ஸுரியஸே இல்லாமல் மூளையில் துவண்டு கொண்டு இருப்பார், மூளையில் துவண்டு படுத்து கொண்டு இருப்பார். இது ராகு. கேது ஞானகாரகன். மண்டையில் ஞானம் ஏறி போச்சு. மண்டையில் ஞானம் ஏறி போனால் என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன், பித்தம். இப்போ நீங்கள் கேது புத்தி வந்துட்டாவே போதும், பைத்தியக்காரன் மாதிரி நாமளே ஆடுவோம். நமக்கு முன்னாடியே நம்ம பொண்டாட்டி சொல்லிடுவா, கேது புத்தி வரதுக்கு முன்னாடி கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னு. அப்போ கேது பின்னாடி வரும், ஆனால் மதி முன்னாடியே கெட்டு போகும். அப்போ மதினா என்ன? சந்திரன். சந்திரன்னா மனசு கெட்டு போயிடும் கேது வர்றதுக்கு முன்னாடியே. அப்போது கேது வர்றதுக்கு முன்னாடி ஞானம் வந்து நமக்கு வந்துடும். ஒன்ஸ் ஞானம் வந்துச்சுன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் விலகுவார்கள். முக்கியமாக விலகக்கூடியது யார்? ஃபஸ்ட்டு விலகக்கூடியது மனைவி, சுகம். அடுத்தது ஒன்று ஒன்றா விலகிடும். இதுதான் ஞானம். அப்போ இதை பற்றி நீங்கள் இந்த 9 கிரகத்தை மைண்டில் இப்படி ஃபால் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் 99% உங்களால் ஜோதிடம் எளிமையாக சொல்ல முடியும். பட் இது சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே எடுத்த உடனே ஒன்று கிடக்க ஒன்று புதனா, நீ உனக்கு பிறப்பில் தப்புமா, உங்கள் அம்மா தப்பு பண்ணிட்டான்னுலாம் அப்போ தப்பாக சொல்லக்கூடாது. பிறப்பில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அது மட்டும்தான் ஃபீல் பண்ணணும் நீங்கள். ரொம்ப அதாவது அந்த புராணத்தை அப்படியே சொல்லக்கூடாது, அதை மாடர்னைஸ் பண்ணி சொல்லணும். அதுதான் உங்களுடைய திறமை. காந்தி மரணத்தை சொல்கிறது, அப்போ மரணத்தை விரும்புகிறார் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ மரணத்தை விரும்புபவன் யாருன்னா இருக்கானா? என்ன அர்த்தம் கதையாக விடுறீங்க அப்படின்னு நல்லா சிந்திச்சு பார்த்தோன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நாம் மரணத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். அது வந்து ஃபிசிக்கலாக தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. மென்டலி ஆல்சோ வி ஆர் கோயிங் ஆன் மரணம். மரணம் என்பது என்ன? பேரின்ப நிலை, மோட்சம். பசி எடுத்துச்சுன்னா சாப்பிட்ட பிறகு தான் திருப்தி, வயிற்று பசி தீருது. அங்கே ஒரு மோட்சஸ்தானம், அது 4ஆம் இடம். 4ஆம் இடம் மோட்சஸ்தானம் தானே, கடகராசி. இப்போ வயிறு இப்போ இன்னைக்கு பசி பயங்கரமான பசிக்குது. அப்போ என்ன அர்த்தம்? சாப்பிட்ட பிறகு தான் திருப்தி. பாடா பசிப்பா, கண்ணெல்லாம் சுற்றின்னு போச்சுப்பா, பசி தீர்ந்துச்சின்னு. அப்போ ஒரு மோட்சத்தை அடையணும். அங்கே ஒரு மரணத்தை. மரணம் என்பது என்னென்னா தன்னிலை மறத்தல். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ ஒரு பேரும் மகிழ்ச்சியை சந்தித்தல். அப்போ அடுத்த மோட்சஸ்தானம் என்ன அப்படின்னு சீரியஸாக எல்லாருக்கும் சிந்திக்க வரும். 8ஆம் இடம். 8ஆம் இடம்னா எதை சொல்லலாம்? அதிர்ஷ்டமா? அது மரணமே அதிர்ஷ்டம்தான். ஆமாம்.
பஸ்ஸில் ஏறி வரோம், விருதுநகர்லேருந்து இந்த ஊர் இதுக்கு சிவகாசி பஸ்ஸில் ஏறி வரோம், அர்ஜென்ட்டாக வந்துட்டே இருக்குது. பஸ் ஸ்டாண்டு எங்கே நிற்பான், பஸ்ஸை நிறுத்துவான்னு போடு, இறங்கணுன்னு ஓடு ஓடு ஓடுன்னு அவன் வேறு 10 ரூபா கொடுன்றான். இதோ வந்த பிறகு கொடுக்குறேன், 100 ரூபாயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறோம். போய் வந்த பிறகு மோட்சம், அதுதான் மோட்சம், வேறு எதுவுமே கிடையாது. அப்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேறும்போது தான் மோட்சம். அது மலஜலம் ப்ளஸ் சுக்லம் ஸ்ரோனிதம், ரெண்டுமே சுக்லமாக இருக்கட்டும் ஸ்ரோனிதமாக இருக்கட்டும் வெளியே போனால் தான் திருப்தி. அப்போ அங்கேயும் ஒரு மோட்சத்தை அடைகிறோம். உடல் பசி அதுக்கு பேர். இந்த உடல் பசி தீர்ந்தாதான் மரணம் என்கிட்ட மாந்தி கிட்ட போகிறோம். மரணத்தை வெல்வது எப்படி? உன் கொல் அல்லது கொல்லப்படுவாய் அப்படின்னு போன முதலில் பேசிட்டு இருந்தேன். அப்போது நம்மளுடைய ஆசா பாசங்களை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும். as much as possible we have to enjoy. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். எனக்கு வேணாங்க, எனக்கு வடை பாயாசம் கொடுக்கணும், பாயாசம் வேணாங்க அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் சாப்பிடு, ஒன்று வேணாம் இல்லை. தனு கரண பூண போகங்கள் அனைத்தையும் இறைவன் நம் படைத்தது எதற்காக? நமக்காக. உலகம் பிறந்தது எதற்காக? ஓடும் நதிகளும் எதற்காக? பறவை பறப்பதும் எதற்காக? எல்லாம் நமக்காக. அப்போ நமக்காக தான் இத்தனை பிரபஞ்சங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம் வெறும் மேரிட்டல் ப்ளஷர், பெட்ரூம் ப்ளஷர் மட்டும் நினச்சிடாதீங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரை, லக்ன பாவத்திலிருந்து 12ஆம் பாவம் வரை அனைத்து பாவங்களும் ட்விஸ்ட் பண்ணக்கூடிய இடம் 12ஆம் இடம். நல்லா புரிஞ்சுங்க. நான் முதலும் வயிற்று பசி 4ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை விட்டு இல்லை, இதுக்கு அடுத்து 12ஆம் பாவத்தில் அவ்வளோ வேலை இருக்குது. அப்போ இந்த 12ஆம் பாவத்தை மீட்டு எடுத்துட்டிங்கன்னா பெரும் மோட்சத்தை சந்திப்போம் கண்டிப்பாக. அது எப்படி எடுக்கிறது? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 12ஆம் பாவம் வித்தியாசமாக இருக்கே, லக்னங்கள் மாற மாற 12ஆம் பாவம் வித்தியாசம் இருக்கே. அதுதான் அவரவர்களுடைய சூட்சுமங்கள். யாருக்கு எதிலே இன்பம், எத்தனை சுகம் தத்திர பிரத்யேகி அப்படின்வான். எதுவரை போகுமோ அதுவரை போகலாம், இறுதியில் இன்பம் உண்டுன்னு ஒரு சினிமா பாடல் கூட உண்டு. அப்போது ஒரு வேலைக்கு போன ஒரு சிகரெட் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஒரு 2 பண்டல் வாங்கி வச்சுங்க. முதல்ல சிகரெட்டை விட்டுறாதீங்க. 2 சிகரெட் பண்டல் வாங்கி வச்சு ஃபுல்லாக ஊதுங்க. ஊதி என்னம்னா ஆகட்டும். ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், பெட் ரிட்டர்ன் ஆகும், அப்புறம் திரும்பி வருவோம், அப்புறம் சிகரெட்டை தொட மாட்டோம். அப்போது எதில் நமக்கு விருப்பம் இருக்கிறதோ அதை ஃபஸ்ட்டு உள்ளே போயிடு, முழு சாக்கடையில் பெறல் எழு, அப்புறம் குளிச்சுட்டு வா, பிரச்சனையே கிடையாது. சார் இதுக்கு எதுக்கு சார் சாக்கடையில் பிறக்கணும் உழணும்னா, அடுத்த முறை நீ சாக்கடையில் விழாமல் இருப்பதற்காகத்தான் இது சொல்கிறது. அப்போ ஒரு எண்ணங்களை நம்ம ஈடேற்றிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு எண்ணமும் நமக்கு இப்போ மசால் தோசை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா சாப்பிட்டுடு மசால் தோசையை. அடுத்த முறை மசால் தோசை கேட்க மாட்டேன். ஸோ அதனால் இந்த 4, 8, 12 அதுதான் நமக்கு பேரின்பத்தை தரக்கூடிய பலம். அதுக்கு நம்ம 4, 7, 10 பணம் வேணும். அதை செயல்படுத்துவதற்கு 1, 5, 9 மனம் வேண்டும். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னென்ன நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு தான் இந்த கருத்தரங்கம், அதுக்கு தான் இந்த கருத்து பட்டறை. அங்கங்கே கருத்து பட்டறை யாருங்க, ஒவ்வொரு மரத்துக்கு மரம் கருத்து பட்டறை வைங்க, டீ கடையில் கருத்து பட்டறை பேசுங்க. மேக்சிமம் எவ்வளோ தூரம் ஜோதிடத்தை உங்களால் டெவலப் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஜோதிடம் என்பது வாழ்க்கை கல்வி. இது நான் சொன்ன மாதிரி நம்மையும் புரிந்து கொள்ளலாம், நம்மை சுற்றி உள்ளவர்களையும் புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலு. நன்றி.